இப்ப மு வரதராசனாருடைய ஒரு கடிதம் யாருக்கு எழுதுற கடிதம்? அவர் வந்து நிறைய பேருக்கு, தம்பிக்கு, தங்கைக்கு அந்த மாதிரிலாம் எழுதுவார். இப்ப அண்ணானா எப்பயுமே தம்பிக்கு மட்டும்தான் எழுதுவாரு. இப்ப மூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடிதத்தை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாரு. இப்ப தம்பின்றது இங்கதான் நம்மளதான் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாரு. சோ அன்புள்ள எழில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தம்பிக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதத்தை தான் இங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய கடிதம். நம்ம வந்து ரொம்ப சுருக்கமா வந்து பார்ப்போம். என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து நான் கேட்டிருந்தேன், நான் வந்து உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த கவிதை முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தமிழை வந்து ஆதரிக்கக்கூடிய வகையிலேயே பேசியிருப்பாங்க. தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேர அண்ணன் தம்பியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை களமா தான், ஒரு கடித களமா தான் வந்து பாத்தீங்கன்னா இது பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இப்ப நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் இருக்காரு, நான் வந்து ஒரு தொழிற்சாலையை வச்சிருக்கேன், நான் ஒரு கடை வீதி வச்சு நடத்துறேன், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. வச்சு நடத்துறேன் அப்படின்னா என்னோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் வந்து கம்மியா விற்கிறாங்க, இல்ல வேற வெளிநாட்டு பொருட்களை அந்நிய பொருட்களை வைத்துக்கொண்டு வேற யாராவது கம்மியா விற்கிறாங்க அப்படின்னா நான் வந்து என்னோட உள்ளூர் பொருளை விற்கிறேன் அப்படின்னா 10 ரூபா கூடுதலா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்டயே பொருள் வாங்கு, நம்மளுடைய உள்ளூர் வர்த்தகத்தை நீ வந்து அதிகப்படுத்தணும். இது போன்ற நிறைய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த கடிதத்துல தெளிவா வந்து சொல்லியிருப்பாங்க. அதே போல தமிழ்னு ஒரு விஷயத்த நம்ம வந்து பிணைத்து வைக்கணும், இன்னும் காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வந்து கல்வி மொழியிலும் சரி, அதே போல ஆட்சி மொழியிலும் சரி என்னவாக்கணும், இதை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். நம்ம வந்து நிச்சயமா தமிழை கொண்டு வரணும். அப்ப ஆட்சி மொழியிலனா கிட்டத்தட்ட ஆட்சி மொழின்றது சட்டசபையிலிருந்து நீதிமன்றம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் தமிழை ஒரு வழக்காடு மொழியா கொண்டு வந்தா மட்டும்தான் தமிழை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாளும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நீண்ட இதுக்கு வந்து எடுத்துட்டு போக முடியும், தமிழ் வந்து அழியாம பார்த்து கொள்ள முடியும்னா அதுக்கு இதெல்லாம் தான் வந்து நீங்க செய்யணும். குறைந்தபட்சம் நீங்க படிக்கிற பொழுது, நீங்க எழுதும் பொழுது முடிந்த அளவுக்கு நீங்க தமிழ்ல பேசுங்க. உங்களுடைய பெற்றோர்களிடம், அதாவது உங்களுடைய பிள்ளைகளிடம் நீங்க தமிழ்ல பேசுங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு கடிதம் எழுதுறீங்க, ஒரு பணவிடை எழுதுறீங்க, விளம்பர பலகை, விற்பனை சீட்டு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, தமிழையே நான் வந்து இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ற நிலைமைக்கு வந்திருக்கு பாருங்க. ஒரு விளம்பர பலகை இது பண்றீங்க, அதே போல ஒரு பணவிடை, இந்த மாதிரி ஒரு ஒரு வங்கியில போயிட்டு நீங்க வந்து ஒரு செலான் எழுதுறீங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க நண்பனுக்கு கடிதம் எழுதும் பொழுது எல்லா இடங்கள்லயுமே தமிழ்ல பிரதானமா பயன்படுத்த ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி மூவா சொல்லியிருப்பாரு. நம்ம எளிமையா சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்மளுடைய வழக்காடு மொழியில சொல்லணும் அப்படின்னா ஒரு ஏடிஎம் போறீங்க, ஒரு ஏடிஎம்ல போயிட்டு ஒரு கார்டை போட்டுட்டு அடுத்தது என்ன செக் பண்ணுவீங்க, இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஒன்று இங்கிலீஷ்ல செக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சரிங்களா? ஆனா முடிந்த அளவுக்கு இப்ப நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறேன். முடிந்த அளவுக்கு தமிழை வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி தமிழ்ல பாருங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா நிறைய ஏடிஎம்ஸ்ல ஒரு எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணக்கெடு எடுப்பாங்க, எந்த மொழி வந்து அதிகமா வந்து பயன்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாட்கள்ல வேற சில இடங்கள்ல இது நடந்திருக்கு. கொஞ்ச நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வந்து அதுக்கான சரியான ஒரு இது இல்லை அப்படின்னும் பொழுது அதற்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மொழி தான் வந்திருக்கே தவிர்த்து அவங்க ரீஜனல் லாங்குவேஜஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அதனால ஆங்கிலம் இருக்கு, தமிழ் இருக்கு அப்படின்னா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல இன்க்ளூட் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு பொருட்களை தான் வந்து பயன்படுத்தணும், வெளிநாட்டு பொருட்களை வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இது போன்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்ட ஒரு தமிழ் குடிதான் நம்ம. கிட்டத்தட்ட சாதி சமய வேறுபாடுகள்லாம் இல்லாம அந்த கருத்துக்களுக்கெல்லாம் நம்ம முன் கொடுக்காம எல்லாரும் சமமா நம்ம வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மூவா தன்னுடைய கடிதத்துல வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஸோ இதுல ரொம்ப ஹைலைட்டா இருக்கக்கூடியது அந்த ரொம்ப பின் பண்ணதை நான் வந்து தமிழா படிச்சிருவோம். தமிழர்களிடையே உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்கும் செயல்களை செய்யாதே, அத்தகைய சொற்களை சொல்லாதே, அவ்வாறான எண்ணங்களை எண்ணாதே, தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்க சிந்தை சொல் செயல்களே போற்று, சுவையாக இருந்தாலும் முன்வையா நாடாதே, சுவையற்றது இருந்தாலும் பின்வையை போற்று அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாரு, சுவையாவே இருந்தாலும் மற்ற இருக்கக்கூடிய இது பண்ணாத. ஸோ தமிழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடியவர்களே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களிடையே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒற்றுமையை போற்றணும். ஸோ தமிழ் மக்கள், ஸோ அதை சார்ந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசியிருப்பாரு ஸோ மூவா அவர்கள். சரிங்களா? கிட்டத்தட்ட ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை. எதற்காக சொல்லியிருப்பாரு இப்படி பாரதியாருடைய ஒரு வசனம் இருக்கும், இதுக்கு ஏத்துற மாதிரி வறியவர்கள் ஒண்ணு கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுதுல அந்த நிலை அறிஞ்சு அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த பக்குவத்துடன் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? சோ நம்மளுடைய போல, அதாவது தமிழ்நாட்டுல வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு உயர வேண்டும் என்றால் இங்குள்ள மலையும் காடும் நிலமும் நீரும் உயர்ந்தல் அல்ல,
இது எதை குறிப்பிடுறாங்க, இங்க தமிழ்நாடு உயரணும் அப்படின்னு சொல்லிட்டா இங்க இருக்கக்கூடிய இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் உயரணும்ன்ற இல்ல, இங்க வாழும் யாவரும் ஒன்றுதான் அப்படின்ற ஒரு கருத்து வந்துட்டாலே, இங்க இருக்கக்கூடிய மக்கள்ல இருக்கக்கூடிய வறுமைகள் ஒழிந்துட்டாலே நம்மளுடைய ஒரு உயர்வு என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுமே இங்க வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு வறுமை ஒழித்தல் என்பதுதான் தமிழ்நாட்டுடைய ஒரு உயர்வா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஒரு கருத்தா பார்க்கப்படுது. அதே போல கனியும் பூங்கொன்றனார் குறிப்பிட்டது போல யாதும் ஊரே யாவரும் கேளு, இந்த என்னும் நல்ல நிலை வர வேண்டும். சோ உலகத்துல நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாசகத்தை நம்ம வந்து குறிப்பிடுவோம், யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படின்ற ஒரு ஒருமைப்பாடு மிக்க எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா சமமாக மதிக்கக்கூடிய ஒரு மனநிலை வளர வேண்டும், அத்தகையதாக நாம இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலை வந்தாதான் நாட்டுப்பற்று என்பது வேண்டாதாகிவிடும் என்று அறிந்து கொள். அப்படி ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் சமம், எங்க இருந்தாலும் எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான் நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே நாட்டுப்பற்று என்பது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு குறிப்பிடுறா, மூவா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவாரு. சரிங்களா, அது வரைக்கும் அப்படி ஒரு நிலை வர வரைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அவருடைய ஒரு முற்போக்குத்தனத்தை இது வந்து காட்டுது. அப்படி ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னா உனக்கு நாட்டுப்பற்று என்பது ஒன்று தேவைப்படாதுன்றது புரிய வந்துடும். ஆனா அப்படி ஒரு நிலை வர வரைக்கும் நம் நாட்டிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது என்பதை மறவாதே. இப்போ யாதும் ஊரே யாவரும் கேளு, எல்லாரும் சமம், எல்லா மக்களும் சமம், எல்லாருக்கூடயும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒருமைப்பாடை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சுன்னா நாட்டுப்பற்று தேவையில்லை. ஆனா அப்படி ஒரு நிலை இப்ப இல்ல. அப்படி வர வரைக்கும் நம்ம நாட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நிச்சயமா நம்ம வந்து செய்துகிட்டு இருக்கணும், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிட்டிருப்பா, மூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கடிதத்துல வந்து தம்பிக்கு வந்து குறிப்பிட்டு இருப்பாங்க. சோ முழுக்க முழுக்க இந்த கடிதம் முழுக்க எப்படி நம்ம வந்து இருக்கணும், ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான தொண்டுகள் செஞ்சிருக்கணும், இல்ல எப்படி வந்து நம்ம வந்து பிரதிபலிப்பு தரணும், நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய இந்த கடிதம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவா அவர்கள் அவருடைய தம்பிக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுது. சரிங்களா, சோ இது வந்து கொஞ்சம் நீங்க ஒரு முறை படிக்கும் பொழுது உங்களுக்கு சில வார்த்தைகள் விட்டு போயிருந்தால், அவரோட சேயிங்ஸ்ல ஏதாவது விட்டு போயிருந்தா நிச்சயமா அதை நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்தது அண்ணாவின் கடிதம். ஸோ அண்ணாவின் கடிதமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர்ல ஒரு முறை கேள்வியா வந்திருந்தது. என்ன கேள்வி வந்திருந்ததுன்றதையும் நான் சொல்றேன், பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அண்ணா வந்து அவரோட தம்பிகளுக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதமா வந்து பார்க்கப்படுது. தம்பிகளுக்கு எழுதும் போது, போன பொங்கலுக்கு நான் இருக்கும் பொழுது உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்தேன், இந்த பொங்கலுக்கு நான் வேணாம்னு சொல்லும் பொழுதும் என்னை வந்து எடுத்து போய் ஒரு சிம்மாசனத்துல உட்கார வச்சுட்டீங்க, அதாவது அவர் சொல்லக்கூடியது அந்த பதவியில உட்கார வச்சுட்டீங்க. இப்போ நான் அங்கேயே இருந்தாலும் உங்க கூட இங்க வந்து மகிழ்ச்சியோட ஒன்னா இருக்க முடியுதுன்ற ஒரு வருத்தம் என் மனசுக்குள்ள இருக்கும், எப்பயுமே இருக்கும். உங்க கூட இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி எனக்கு எங்க போனாலும் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஆரம்பத்துல வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஆனா வந்து ஒவ்வொரு பொங்கல் அப்பவும் வந்து சரி, உங்களுடைய இந்த சந்தோஷத்துல இல்லாம இருக்கிறது, உங்களுடைய சந்தோஷத்தை பார்க்காம நான் இருந்தது இல்லை. இதுதான் எனக்கு ஒரு முதல் முறை இந்த மாதிரி ஒரு அனுபவம். இருந்தாலும் நீங்க எனக்கு எடுத்து கொடுத்த இந்த பணியை நான் சரிவர செய்யணும், அதனால அது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன் அப்படின்ற மாதிரியும் சில வாக்கியங்களை குறிப்பிட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பொங்கலுடைய சிறப்பம்சத்தை பத்தி பேசியிருப்பாரு. இந்த பொங்கல் வரும்பொழுதெல்லாம் ஏழையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு பொலிவு ஏற்பட்டு விடும், நமக்குள்ள ஒரு முறுக்கு ஏற்பட்டு விடும், நமக்கு ஒரு வலு சேர்த்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொங்கல் விழாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணா வந்து அவரு குறிப்பிட்டிருப்பாரு. இதை தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கு, அவங்க அம்மா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் ஊட்டுறாங்க அப்படின்னும் பொழுது குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம ஏதாவது அடம் பிடிக்கும் பொழுது ஒரு வார்த்தை எதிர்த்து திட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அம்மா வந்து சாப்பாடு ஊட்டுறாங்க இல்லையா. சோ அது போலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய பூமி தாய் வந்து என்ன, நிலமடந்தை வந்து என்ன பண்றா, தன் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளம் அளிக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ பூமி தாய் வந்து தன்னுடைய மக்களுக்கு வளம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சும்மா அப்படியே விளையாட்டு காட்டுற போக்குல வந்து உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்றெல்லாம் அன்பு ஆணையிடுவாள். இது ஏன் நான் ஸ்ட்ரெச் பண்ணி சொல்றேன்னா, இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். என்ன தெரியுமா கேட்டாங்க, உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி செய்து பெறு. ஏன்னா இங்க வந்து நமக்கு அந்த 2 இன்டூ மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது ஏன்னா அண்ணா அவரோட கடிதத்துல அப்படியே குறிப்பிட்ட வார்த்தை, உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு அப்படின்ற அன்பு ஆணை பூமி மடந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா தன் குழந்தைகளுக்கு இட்டதாகவும்
சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அண்ணா வந்து குறிப்பிட்டிருப்பாரு அவருடைய கடிதத்துல. சரிங்களா? ஸோ அதனால வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த கடிதத்துல குறிப்பிட்டிருப்பாரு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழர் திருநாள்னு சொல்லக்கூடிய இந்த தை திருநாளை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பிக்கிற வகையில முடியரசனுடைய ஒரு பாடலையும் கொடுத்துட்டு இந்த திருநாள் அன்று இந்த திருநாளை சிறப்பிக்க வைக்கிறதுக்கு என்னுடைய இதழில் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நான் இதை பத்தி பெருசா சிறப்பிச்சு ஒரு வகையில கூறியிருக்கேன். அதை வந்து நீங்க அதுல இருந்து எடுத்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் சளைப்பில்லா முயற்சி தரு பயன்பெற்ற புதுமை இன்பம் பூணும் நன்னாள் அப்படின்ற ஒரு முடியரசனுடைய ஒரு கவிதை தொகுப்பை கொடுத்துட்டு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாரு. அண்ணா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? சோ இதை சார்ந்து மற்ற இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய இதழில் வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் நான் வந்து குறிப்பிட்டிருக்கேன். எந்த இதழ்? காஞ்சி இதழ் மூலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திருநாளுடைய கருத்துக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பகிர்ந்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுட்டு பொங்கல் வாழ்த்தோட இந்த கடிதத்தை முடிப்பாரு அண்ணா. சரிங்களா? இதை நீங்களும் ஒரு முறை படிச்சு பாத்துருங்க. அடுத்தது நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காந்தியோடைய ஒரு கடிதத்தை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? காந்தியடிகளின் கடிதம் இது வந்து ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா இருந்திருக்கும். அதுல குறிப்பிட்டு இந்த கடிதம் இது வந்து ஒரு உரையாடல். இந்த உரையாடல் வந்து காந்தியடிகள் நிகழ்த்திருப்பாரு. அதை வந்து ஒரு கடிதமா வந்து பாத்தீங்கன்னா மாற்றிருப்பாங்க. சரிங்களா? குஜராத் மாநிலத்துல நான் ஆற்றிய உரையை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என விரும்புகிறேன். புரியுதுங்களா? ஸோ குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கும் பொழுது அங்க குஜராத்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பீச் வந்து ஒரு உரையாடல் வந்து நிகழ்த்துறாரு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு கடிதமா மாத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? யாரு? காந்தியடிகள் குறிப்பிட்டிருப்பாரு. இதுல முழுக்க முழுக்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஸோ அதையுமே ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஒரு கதை சுருக்கம் சொல்லிடலாம். பிற மொழியில வந்து படிக்கிறது நல்லதா இல்ல நம்மளுடைய மொழியில படிக்கிறது நல்லதா? அதாவது பிற மொழி என்பது ஆங்கில மொழியில படிச்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவு வளரும் அப்படின்ற ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை இருக்கிறது. சரிங்களா? சரி, அந்த மாதிரி அவர் காந்தியடிகள் சொல்றது ஆங்கில மொழியில் படிக்கிறது நல்லதா இல்ல நம்மளுடைய தாய்மொழியில படிக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுதான் இந்த கடிதத்துடைய தொகுப்பா பார்க்கப்படுது. சரிங்களா? பிற மொழியை கத்துக்கிறது நல்ல விஷயம் தான். ஆங்கிலத்தை கத்துக்கிறது சிறப்பானதுதான். எல்லாம் கரெக்ட் தான். எல்லாம் சரியான ஒரு முறைதான். ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையிலும் அறிவு வலு சேர்க்காது. அறிவுக்கும் மொழிக்கும் சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய தாய்மொழியில நம்ம கற்கும் பொழுதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட உணர்வு தன்மையோட ஒரு உணர்வு பூர்வதெல்லாம் நம்மளால கத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வெளிப்பட்டிருப்பாரு. இப்போ ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவி ரவீந்திரநாத் தாகூர் இருக்காரு. அவர் வந்து இலக்கிய நடைகள்ல வந்து உயர்ந்த காரணம் வந்து ஆங்கிலத்துல அவருக்கு இருந்த அறிவு மட்டும் கிடையாது, தம்முடைய தாய்மொழியில அவருக்கு இருந்த பற்றுதான். அவருடைய தாய்மொழியில அவர் எழுதக்கூடிய இலக்கியங்கள் தான் அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்தது. அவருக்கு பிற மொழிகள் தெரியும், இருந்தாலும் இங்க இருக்கக்கூடியதை வைத்து பார்த்ததுல அவர் வந்து தன்னுடைய தாய்மொழியை வைத்துதான் வந்து சிறப்பிட்டு வந்தாங்க. அதை விட்டுட்டு இன்னும் சிலர் வந்து தன்னுடைய தாய்மொழியில வந்து பாத்தீங்கன்னா சில வாக்கியங்கள் இல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா மேலும் வளர முடியாது அப்படின்ற குறையெல்லாம் யாராவது சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவினின் மீது சீற்றம் கொண்டானாம். சோ அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டோட ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. அதையுமே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? ஏன்னா மொழி நிறைவு பெற்றதாக இல்லை என கூரை சொல்ல முடியாது. சோ அப்படின்ற ஒரு குறையை சொல்லவே முடியாது. ஒரு மொழி நிறைவு பெறல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. வேணும்னா வேணா அதை சொல்றவங்களுக்கு வேணா அதை வந்து நிறைவு பெற சொல்ல தெரியாம இருக்கலாம். இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆங்காங்கே ஏதாவது ஒரு ஆங்கில வார்த்தை வருது அப்படின்னா ஏன்னா அந்த நொடிக்கு அந்த நேரத்துக்கு இது சொன்னா சரியா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அப்படி இல்லைனாலும் இது நமக்கு சரியான அந்த வாக்கியம் வந்து நமக்கு சரியான நேரத்துல கிடைச்சிருக்காதை தவிர்த்து அதுக்குன்னு அந்த இடத்துல அந்த வாக்கியமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நிச்சயமா அந்த இடத்துல அந்த வாக்கியம் ஏதோ ஒண்ணு இருக்கதான் போகுது. அது நமக்கு அந்த நேரத்துல ஏதோ ஒண்ணு நம்மளுடைய மூளைக்கு சரியான நேரத்துல பிரதிபலிக்கல அப்படின்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்ற ஒரு யதார்த்தமான சில விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய தாய்மொழி மூலம் நமக்கு கல்வி அளிக்கப்பட்டிருந்தால் நம்மிடையே பல போஸ்களும் ராய்களும் தோன்றி இருக்கும். இது எதுக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் அதாவது சந்திரபோஸ் அவர்களும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா PC ராய் அவர்களும் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாதனைகள் செய்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ஆனா நம்மளுடைய வட்டார மொழிகள்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கல்வி அளிக்கப்பட்டிருந்தால் இன்னும் நிறைய போஸுகளும் நிறைய ராய்களும் உருவாகி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்னும் உணர்ச்சி பூங்க நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, நிறைய கல்வியாளர்கள் உருவாகி இருப்பாங்க அந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய காந்தி அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு குழந்தைகளுக்கு பள்ளி என்பது வீடு போன்று இருக்க வேண்டும். அப்ப வீடு போல இருக்கணும்னா என்ன பண்ணணும்?
அந்த இடத்துல போய் வேற்று மொழி பேசாமல் தன் மொழி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து கற்பிதல் என்பது ரொம்ப எளிமையான முறையில மாறுதலுக்கு உட்படுது. சோ அப்படி மாறுதலுக்கு உட்படும் பொழுது அவங்களால ரொம்ப எளிமையான முறையில படிச்சுக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. அப்படி புரிஞ்சுக்கும் போது அவங்களால அதை சரியான நேரத்தை வெளிக்காட்ட முடியும், சரியான விதத்துல வெளிக்காட்ட முடியும், தேர்ச்சி அடைய முடியும். இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் சொல்றாரு, காந்தியடிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளிடம் சொல்லி ஊக்குவிக்கிறார். சரிங்களா, நீங்கள் உங்கள் தாய்மொழியில் அறிவு பெற வாழ்த்துக்கள் ஆசியும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தும் ஆசியும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் அவருடைய ஒரு கடிதத்துல குறிப்பிட்டிருப்பாரு. 1917ஆம் ஆண்டு இந்த புரோச் நகர்ல நடைபெற்ற 2வது கல்வி மாநாட்டுல காந்தியடிகள் நிகழ்த்திய ஒரு தலைமை உரையை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மாணவர்களுக்கு ஏற்றவனம் கடித உதவியில் அமைக்கப்பட்டுள்ளது. அவர் வந்து ஒரு ஸ்பீச் ஒண்ணு கொடுத்திருக்காரு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, அவர் வந்து கொடுத்த ஒரு உரையை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மாணவர்களுக்கு படிக்கிற வகையில இப்ப மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க.